ஒன்றியம் அண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக நாம் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தமிழகத்தினுடைய கோட்டைக்கு, முதலமைச்சருடைய காதுக்கு நாம் கேட்கின்ற இந்த உள் ஒதுக்கீடு, அதற்கான கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம், கவன ஈர்ப்பு மாநாடு, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், இவை அனைத்தும் கோட்டை கொத்தளத்திலே இருக்கின்ற முதலமைச்சரின் காதுகளுக்கு சென்று அடைகின்ற வகையிலே நமது யாதவர்களின் எழுச்சி நாயகன் கோகுலத்து தலைமை சிங்கம் அன்பு சகோதரர் எம்.வி. சேகர் அவர்கள் இப்போது நம்முடைய எழுச்சி உரையாற்ற வருகிறார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எதுகுலத்து சிங்கங்களே, என்குல உறவுகளே, ஆன்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான கோகுலத்து சிங்கங்களே, நம்முடைய இலக்கையெல்லாம் மிக தெளிவாக அழகாக அயராது செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் மிக சிறப்பாக ஆண்ட கட்சிக்கு என்ன கூட்டம் இருக்கும், ஆளுகின்ற கட்சிக்கு என்ன கூட்டம் இருக்கும், அதற்கு நிகரானவர்கள் நாங்கள் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்ற என் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகி அத்தனை பேருக்கும், மாவட்ட தலைவர் பலராமன் உள்பட, துணைத் தலைவர் கோகுல் உள்பட, மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன் உள்பட, இணை செயலாளர் ராமு உள்பட, பொருளாளர் பழனி உள்பட, வேடையப்பன் உள்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும், என் சிங்கக்குட்டிகள் ஒன்றிய தலைவர், ஒன்றிய செயலாளர் என்கின்ற சிங்கக்குட்டிகளுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். அன்பு சொந்தங்களே, உறவுகளே, இங்கே அரசியல் என்பது யாருக்கும் அடிமை சாசனம் எழுதப்பட்டதல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கேட்பாரற்று கிடக்கின்றார்கள், இவருடைய வாக்கு எல்லாம் இலவசமாக கிடைக்கின்றது என்று யாரையோ எதையோ பிடித்து கொண்டு ஏமாற்றி விடலாம் என்று மட்டும் கருதிவிடக்கூடாது. அன்பு நண்பர்களே, நம்முடைய மாநில செயலாளர் முத்தையா அவர்கள் பேசியதை போல, நம்முடைய தம்பி ஜெயபிரகாஷ் பேசியதை போல, நம்முடைய வழக்கறிஞர் சங்கர் பேசியதை போல, நம்முடைய தம்பி கணேஷ் அவர்கள் மிக சிறப்பாக தெளிவாக தைரியமாக எடுத்துரைத்ததை போல, தம்பி துரை பேசியதை போல நீங்களெல்லாம் பேச வேண்டும், நீங்களெல்லாம் அந்த தகுதி பெற வேண்டும். ஒரு கிராமத்துக்கு ஒரு தலைவரை அதுபோன்று நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். அரசியல் என்பது பேசுவதில் தான் இருக்கின்றது. பேரறிஞர் அண்ணா பிறந்த மாவட்டம், பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, நசுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலினத்த மக்களுக்கு உரிமை பெற்று தருவதற்காக, யாருக்காக? உரிமை பெற்று தருவதற்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வை வளம் பெறுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. என்ன காரணம்? பேரறிஞர் அண்ணாவின் பெருந்தகையால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம், அதன் பிறகு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட 108 சாதிகளை மிகவும் பிற்படுத்த பட்டியலில் சேர்த்ததனுடைய விளைவாக 1989 இருந்து இன்று 37 ஆண்டுகள். மனசாட்சி இருக்க வேண்டாமா ஆட்சியாளர்களுக்கெல்லாம்? மாறி மாறி ஆட்சி ஆண்டார்களே, கேட்பாரற்ற சமுதாயங்களை திரும்பி பார்க்காமல் இருக்கின்றார்களே, இது நியாயம்தானா? நம்மளுடைய கேள்வி என்ன? இது நியாயம்தானா? இது யார் கேட்க வேண்டும்? இது யார் சொல்ல வேண்டும்? ஒவ்வொரு குக்கிராமத்திலும் வாழ்கின்ற யாதவனும் யாதவச்சியும் பேச வேண்டும் என்பதுதான் இங்கே கோகுல மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய சிந்தனை. நீ பேசலனா கிடைக்காது, நீ வாய்மௌனியா இருக்கக்கூடாது, நீ பேசு. முதல்ல பேச வா, ரோடுக்கு வா, தெருவுக்கு வா,
உன் கழனி காட்டில் பேச ஆரம்பி. நீ பேசாமல் நமக்கு என்ன வந்தது அது ஏதோ 4 பேர் சமாச்சாரம் நம்ம போகக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே அடங்கணுடைய விளைவு இன்னைக்கு 2 தலைமுறை நம்ம சமுதாயத்தில் 2 தலைமுறை கல்வி காலி. ஒரு IAS IPS சொல்லு, இந்த 37 வருஷத்தை தமிழ்நாட்டிலேருந்து வந்தவன சொல்லு, வாய்ப்பு இருக்கா? ஏன் இல்லை? என்ன காரணம்? என்ன நினச்சி பார்த்தியா? சிந்திச்சியா? யாரோ ஒருத்தர் 2 பேர் அரசியலில் வளமாக இருந்தால் அவரை சுற்றி ஒரு 10 பேர் வாழ்வாங்க. இந்த சமுதாயத்தினுடைய கதி, இந்த சமுதாயத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு, இந்த கழனி காட்டில் ஆடு மாடுல மேய்க்கிறான அவன் பிள்ளைங்களுக்கான கல்வி யார் தர்றது? எங்கேருந்து வர்றது? ஒரு கழனிக்கு மடையை மாற்றி ஒரே கழனிக்கு நீர் பாய்ச்சுவது போல ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களுக்கு நீ பாட்டு காலங்காலமாக வாழையடி வாழையா நீ வகுத்து வச்சுட்டு போயிடான். நாங்களாம் இழிச்ச வாயினா? நாங்களாம் இழிச்ச வாயினான்னு கேட்குறேன். ஒரு ஆற்றல் இல்லை, ஆட்சியாளருக்கு சிந்தனை வேண்டாம், அதை வகுத்து பகுத்தாய்வு செய்ய வேண்டாம். ஏன் செய்யலை? அப்போ நாம் கேட்கல. யார் மேலே குறை? நாம் கேட்கல, நாம் சிந்திக்கலை, நாம் அதை பற்றி பேசலை. நம்ம சும்மா பெரும்போக்கா சங்கம் கூடணும், தீர்மானம் நிறைவேற்றணும், அரசு அமைச்சிட்டோம், அதை பற்றி நான் அப்படி தொடச்சி போட்டு போகிறோம். இன்றைக்கி இந்த 37 வருஷமாக தான் நடந்தது. இன்னைக்கு இந்த கட்சி உருவான பிற்பாடு தானே வீரன் அழகுமுத்து கோனை கூட இன்னைக்கு அரசு விழா ஏற்படுத்துது. அதுக்கு முன்னாடி நாதியாற்று கிடந்தது. உண்மையா இல்லையா? வீரன் அழகுமுத்து கோன் 96ல் அம்மையார் செலவு வச்சாங்களே, அதன் பிறகு கெசட்டில் ஏதாவது வெளியிட்டு அந்த வரலாற்றை, இந்த வீரனுடைய வரலாறு, இந்திய சுதந்திரத்துக்கு முதனாக தன் உயிரை துச்சமாக கருதி சுக்கு நூறாக குபேரங்களுக்கு இரையாக்கப்பட்டான அப்பேற்பட்டவனுடைய வரலாறு, அதுக்கு தியாகத்துக்கு மதிப்பளிக்க தெரிஞ்சது அந்த திராவிட இயக்கங்களுக்கு. நான் கேட்குறேன், யாரால வந்தது? எப்படி வந்தது? நம்முடைய சொந்த பணத்தால் நாம் பல அரசியல் கட்சி தலைவர்களை, சமுதாய தலைவர்களை அழைத்து விழா எடுத்து இந்த மாதிரி காமிச்ச பிற்பாடு, இப்போ புரியுதா உங்களுக்கு? காமிச்ச பிற்பாடு, நம்ம சொந்த செலவு பண்ண பிற்பாடு இன்னைக்கு அது அரசு விழா கொண்டாடப்பட்டிருக்கு. வரக்கூடாத முதலமைச்சர் ஜாதி எங்கேயா? இங்கே மட்டும் நொட்டுது உங்களுக்கு ஜாதி? இவன் ஓட்டு இலவசமாக கிடைக்குதுன்னா நொட்டுதா ஜாதி? மற்றவனுக்கெல்லாம் ஜாதி கண்ணு தெரியலையா? வீடோடு ஓடோடி போய் இடஒதுக்கீடு கொடுக்க தெரியுதா முதலமைச்சராக இருக்கிறவர்களா? இது நியாயமா? இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். ஒவ்வொருவரும் இதை சிந்தித்து கேட்கக்கூடிய திராணியற்றவர்களாக இருந்தால் நாம் எதற்கும் லாகி இல்லாதவர்களா, எதற்கும் தகுதி இல்லாதவர்களா, கண் தெரிந்தும் குருடர்களாய் வாழ்வது மிக கேவலமான செயல் என்பதை உங்கள் மத்தியில் பதிவு செய்ய கடமை. நான் மற்றவனை குறை சொல்ல மாட்டேன், மற்றவர்கள் நான் தாக்கி பேச மாட்டேன், அவசியம் இல்லை. அறியாமை உன்னிடத்தில் இருக்கு, அதற்கு வசனங்கள் உண்டு. அறியாதவன் யாதவன், அறியாதவர், புரியாதவர், தெரியாதவர், எதையும் கேட்டு கொள்ளாதவர், எல்லாம் இந்த யாதவர். இந்த யாதவர் கேடு என்னைக்கு விளங்க போகுது? என்னைக்கு திருந்த போகிறோம்? நம்ம இந்த நிலையை என்னைக்கு மாற போகிறோம்? நம்மள 4 பேர் நண்டாக இருந்துக்கிட்டு நம்மளை நசுக்கி எடுத்துக்கிட்டு ஒன்னோட ஒன்று ஏற விடாமல் என்ன கேடு? எந்த கேடு? எதற்காக உனக்கு இந்த நிலை? தமிழ்நாடு முழுக்க குழுவாக பிரிஞ்சு மாவட்டத்துக்கு 10 குழுக்களாக இருந்துக்கிட்டு இங்கே போவாத அங்கே போவ. யாரா நீலாம்? யார் நீ? இங்கே போவாத அங்கே போவான்னு சொல்ல உனக்கு என்ன அருகதை இருக்குது? நீ யாருன்னு முதுக திரும்பிப்பார், அதன் பிறகு இதெல்லாம் செய். அப்போ உனக்கு சூடு சொரணை அது வரும். இதை தடுக்கிறது கூட, இந்த கூட்டத்துக்கு வர்றதை தடுக்கிறது கூட உனக்கு சூடு சொரணை இல்லை, உப்பு போட்டு தானே சாப்பிட்றேன். இதெல்லாம் நாம முதல்ல தெளிவடையும். இன்னொரு கட்சிகளுக்கு பல்லக்கு தூக்குவது உன்னுடைய பணிவாக இருந்தால் நீ நல்லா செய், நீ மட்டும் போ. உன்னை விரும்புகிற உன்னாட வந்தா போ. இங்கே வரவனை தடுக்க உனக்கு என்ன திராணி இருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல நீ யாரையும் நான் யாதவனா நினைச்சுப்பார். இது என்ன எங்க எம்இ சாகர் வீட்டு திருவிழாவா? எம்இ சாகர் சோர் தண்ணியிலேருந்து வந்தான உன்னோட 37 வருடம் 19 வயசுல இந்த சமுதாய பணியோட செத்து சுண்ணாமாயிட்டு இருக்கேன். அறிவு இல்லை, புத்தி இல்லை, சிந்திக்க வேண்டாம். அப்படி என்ன உனக்கு சுயநலம்? உனக்கு என்ன அரிக்குது பதவி? கேடு. இந்த கேடு திருத்தி கொள்ளணும். இல்லை தமிழ்நாடு முழுக்க புரட்சி வெடிக்கும். அண்ணன் முத்தையா சொன்னது மாதிரி அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்ன்றது தாலுக்காவுக்கு வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாவட்டத்தோடு நிற்காது. தாலுக்காவுக்கு மொத்த தாலுக்காவிலையும் யாதவரை ஒன்று திரட்டி போ. இனி எல்லாம் ஆர்ப்பாட்டம் தான். இதுதான் பொதுக்கூட்டம். இனி நடப்பதெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு அடுத்தது போராட்டத்துக்கு அடுத்தது சாலை மறியல். இதெல்லாம் நடக்க போகுது.
நடத்த போகிறோம். இது யாதவர்களாகிய நீங்கள் தயாராகணும். இது நீ அரசியல் பேசாத, உன் உரிமையை பேசு. அரசியல் உன்னை வாழ வைக்கலை, அப்படி வாழ வச்சு ஏதாவது வரலாறு உண்டா? நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வேதனையாக இருக்கு. எல்லா விஷயங்களும் உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த சாதியில் இருக்கிற பெரிய மனிதர்கள் கூட ஏதாயிலும் மரியாதை இந்த இயக்கங்கள் கொடுத்துருக்கா? நாமளை சும்மா வந்து ஏதோ போகிறோம் வர மாதிரியும், ஏதோ வாக்கு வங்கி இல்லாத மாதிரியும் நீ வந்து ஆதரவு கொடு. எதுக்காக ஆதரவு கொடுக்கணும்? ஏன் ஆதரவு கொடுக்கணும்? என்ன தகுதி இல்லை எங்ககிட்ட? ஏன் நாங்கள் பல்லக்கு தூக்கணும் மற்றவனுக்கு? நாங்கள் அனைத்துக்கான பேரறிஞர் அண்ணா போல ஒடுக்கப்பட்ட மக்கள் இங்கே வந்து என் கூட இருக்கிறவங்களாம் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பெரும் பொருளாதாரம் இல்லாத மக்கள். இந்த மக்களெல்லாம் இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கிறானே, இதை தடுக்க முடியுமா? இனி தடுக்கிறதுக்கு அரசாங்கம் தான் முன் வருமா? என்னை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய இப்போ இருக்கின்ற முதல்வர் நிச்சயமாக செவி சாய்த்து இதை ஏறெடுத்து பார்த்து இந்த சாதி மக்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணித்திருக்கின்றோம். பெருமைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, மாற்று அரசியல் கட்சி தலைவர்களே, உங்களிடத்தில் மன்றாடி கேட்பது, ஏதோ அறியாமையில் இருக்கிறோம் என்று எண்ணி விடாதீர்கள், எதுவும் தெரியாத யாதவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள். அனைத்தையும் கற்று எல்லா வகையிலும் முன்னேறி பொருள் தேடி சொந்த காலிலே சுயமாக தொழில் செய்து சுயமாக வேலை வாய்ப்புகளை தேடி போராடி வருகின்ற கூட்டம். இந்த கூட்டத்திற்கு யாரும் தவறான சிந்தனையில் தவறான பாதையை காட்டி விடாதீர்கள். இவர்களை நாங்கள் எந்த விதத்திலும் தப்பான பாதைக்கு அழைத்து செல்ல விரும்பவில்லை. எங்களை பொறுத்த மட்டில் எந்த விதமான பொது சொத்துக்கும் சேதமில்லாமல் எங்களுடைய சேதாரத்தை அழித்து எங்களுடைய முழுமையான பொற்கொள்ளனாக பொன் தங்கத்தை எடுக்கின்ற ஆற்றல் படைத்த கூட்டம். எனவே எங்களுக்கு இந்த வகையான தவறான பாதையில் இவர்களை அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஏற்படவும் எங்களை எந்த அரசியல் கட்சியும் நிர்பந்திக்காது, தள்ளாது என்கின்ற நம்பிக்கை நிரம்ப உண்டு. எனவே அன்பு உறவுகளே, நண்பர்களே, நாம் 234 தொகுதிகளிலும் குறிப்பிட்ட மக்கள் தொகை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர் சங்கர் அவர்கள் பதிவு செய்தது போல நாம் நம்முடைய 5 பேரில் ஒருவர் யாதவனாக இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் சுமார் 35 கோடி மக்கள் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு 35 கோடி மக்களுக்கு இந்தியாவில் இருக்கின்ற 29 மாநிலங்களிலே எத்தனை முதலமைச்சர்கள் எண்ணி பாருங்கள். பாரதத்திலே எத்தனை பிரதமர்கள்? 2வது பெரிய சமுதாயம் அல்லவா இந்தியாவிலே. பாரதத்தில் எத்தனை தடவை இந்திய பிரதமர்கள்? அல்லது ஆட்சி பொருந்திய ஆளுமைக்குரிய அடித்தளத்தோடு வகுத்து வரக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர் பெருமக்கள் எத்தனை பேர்? மற்ற அரசியல் கட்சிகள் கொடுத்திருக்கின்ற பதவிகள் எத்தனை பேர்? இங்கே தமிழ் மண்ணிலே இருந்து 1989க்கு பிறகு ஒரு IAS IPS உருவானவர்கள் எத்தனை பேர்? பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? அப்போது இதையெல்லாம் இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு இந்த சமூகத்தில் இருந்து இந்த சாதிய மக்கள் ஒடுக்கப்பட்டு ஒரு சாதாரண போலீஸ் இந்த மேடை போட கூட ஒரு உரிமையை கொண்டாடக்கூடிய ஆற்றலை, அதிகாரத்தை இந்த போலீஸ் ஸ்டேஷனில் SI லெவலில் கூட நம்மளால் முன்னேறி வர முடியலன்னா இந்த சமூகம் எங்கே கேடுகட்ட நிலைக்கு போயிருக்குதுன்னு சிந்தித்து பார்த்தோமா? அல்லது இதை சிந்தித்து ஆட்சியாளர்கள் தான் மாற்றாந்தாய் மனப்பான்மையில் பார்க்காமல் நம்மை அரவணைத்து நமக்கு சீர் செய்து ஏதாயிலும் இதுவரை செய்தார்களா? சிந்திக்க வேண்டாமா? இதையெல்லாம் நாம் ஏறெடுத்து பார்க்க வேண்டாமா? ஒரு 2-3 நாள் தூக்கம் இல்லாதனால தொண்டை பிடிக்குது. என்ன காரணம்னா நாம் எழுந்துக்கல, நம்ம போய் கேட்கல. நாம் யாரையா நீ இருப்பா நீ இரு. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்டார் பார், பிச்சையா கேட்குறோம் கேட்டார் தம்பி ஜெயபிரகாஷ். நாம் என்ன பிச்சையா கேட்குறோம்? மண்ணின் மைந்தையா? இந்த மண்ணின் மைந்தன் மூத்த குடி, முன்ன பிறந்த குடி, இந்த மண்ணை உருவாக்கின குடி, இந்த இந்திய திருநாட்டை திருஷ்டித்த குடி இந்த யாதவ குடி. இந்த நாடுக்கு பேர் யாதவ நாடு. உண்மையா இல்லையா? வரலாறு. ஒரு முதலமைச்சர் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு வாழ்த்து சொல்றாரா? கேவலம் ஒரு வாழ்த்து சொல்ல மனம் இல்லையே. ஒரு வாழ்த்து எது என்ன போயிடும்?
நீ உனக்கு கொள்கை, உன் கொள்கை பிடிக்கலனா பரவாயில்ல, நீங்கள் இருங்க, உங்களை நாங்கள் தவறாக சொல்லலையே. நாங்கள் அதை காலந்தொட்டு வாழடி வாழியாக வாழ்ந்துங்கிறோமே. எங்கள் மக்களுக்காக, இந்த இரண்டாவது பெரிய சமுதாயத்திற்காக, இந்த நாட்டினுடைய பொது பதவியில் அமைந்திருக்கின்றவர்கள் ஒரு வாழ்த்து சொன்ன என்ன தவறு? ஒரு வாழ்த்து தானையா, அதுக்கு என்ன போகிறோம்? அதற்கு கூட மனம் இல்லையே. அதற்கு போய் யாரையோ எங்கேயோ எதையோ சுட்டி காட்டுறீங்களே, அது எப்படி அவர்களுக்கு சொந்தமாகும்? இது அடிப்படை பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமையாச்சே, இதையே நீங்கள் சிந்திக்கலை. இது சமூக நீதிக்குள்ள அடங்கினதாச்சே, இதையே சிந்திக்கலை. அப்போ நாம் இதை கூட கேட்டு பெற வேண்டியதாக இருக்கு. எது? ஒரு பகவானுடைய அருளை, கிருஷ்ண ஜெயந்தி விழாவை இந்திய தமிழ்நாட்டு அரசு விடுமுறை கொடுத்துருக்கு. நாம் ஒன்றும் பல கோரிக்கைகள் வச்சோம், விடுமுறை அழைச்சிருக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் என்குல உறவெல்லாம் கண்ணனை கொஞ்சி கூத்தாடி கொண்டாடி நம்மளுடைய வீர தீரங்களை செயலாக காட்டி விளையாடுகின்றார்கள். தமிழகத்திலே சுமார் அன்றைக்கி ஒரு நாளைக்கு மாத்திரம் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுறான் யாதவன். என்ன? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு நாள் செலவு 100 கோடியை தாண்டு தமிழ்நாட்டில் மட்டும். அது சொந்த செலவு. யாரோட செலவு? இது நம்மளுடைய சொந்த செலவு. அப்பேற்பட்டவர்கள் நமக்கு இந்த கட்சியை நடத்த நிதி திரட்ட தெரியாதா? இவர்கள்லாம் ஏழ்மையானவர்கள், நிதி கிடையாது, இவர்களால் எதிர்கொள்ள முடியாது, தொடர்ந்து நிற்க முடியாது. 12 ஆண்டு காலம் முடித்து 13வது ஆண்டில் கோகுல மக்கள் கட்சி அடியெடுத்து வைக்கிறது. மறந்து விடக்கூடாது. ஏதோ புறமுதுகு காட்டி அப்படி ஓடி வந்து கூனி குறுகி ஐயா நானும் இருக்கேன், ஏதோ கூட குறைய நாகேஷ் சொன்ன மாதிரி குற்றம் குறை இருந்தாலும் அதை கொடுக்கறத நிறுத்திடாதுன்னு கேட்குற கூட்டத்தில் பிறக்கலை. நல்லா புரிஞ்சுக்க, நாங்கள் அந்த கூட்டத்தில் பிறக்கலை. நாம் நமக்குரிய சுயமரியாதையோடு நம்முடைய பங்களிப்பை பெறுகின்ற கூட்டத்தில் இருக்கோம். எங்கே இருக்கோம்? சுயமரியாதையோடு. சுயமரியாதை இழந்து நாம் வாழ முடியாது. அப்படி ஏசக எடுக்க முடியாது, அதற்கெல்லாம் செல்ல முடியாது. நமக்கான மரியாதைகள் வேணும், நம்மை அரவணைக்கின்ற அன்பு வேணும், நம்மளை பார்த்து பண்பு சிரிப்போடு இன்முகத்தோடு அழைக்க வேண்டும். அந்த மாதிரியான இடத்துக்கு தான் போக முடியும். புரியுதுங்களா? நாம் எப்பேற்பட்டவர்கள் என்பதை தெல்ல தெளிவாக வகுத்திருக்கோம், தெல்ல தெளிவாக பயணிக்கிறோம். எனவே நாமெல்லாம் ஆழமாக அனைத்து கிராமங்களிலும் தலைவர் பெருமக்களை உருவாக்கின்ற பொறுப்பு, அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்களை நியமிக்கின்ற சிந்தனை உங்களுக்கெல்லாம் வரணும். நீங்கள் எல்லாம் இதுக்கு மேலேயாவது தெளிவடையணும். இந்த தெளிவை நான் போனேன், எங்கள் சித்தம்மா அந்த திமுகவில் இருக்கான், எங்கள் பெரியப்பா அந்த அதிமுகவில் இருக்கான், எங்கள் மாமன் பிஜேபியில் இருக்கான், எங்கள் அத்தை பையன் இந்த காங்கிரஸில் இருக்கான். எங்கன்னா இருந்துட்டு போப்பா, நீ இரு, நல்லா இரு, சந்தோஷப்படு, முடிஞ்சால் அவன் ஊரில் அந்த பதவி சீட்டை வாங்கிட்டு வந்தால் ஓட்டை போடு. நான் வேணான்னு சொல்லலையே, உன்னை ஓட்டை போடு, ஜெயிக்க வையே. ஆனால் உன் உரிமையை தாரவாத்து கொடுக்காது. நான் சொல்கிறதுலாம் எந்த அரசியல் கட்சிக்காகவும் உன் உரிமையை தாரவார்க்காதே. உனக்கான கட்சி, உனக்கான சின்னம், உனக்கான கொடி எல்லாம் உன் கையில் இருக்கு. நீ எதுக்கு ஏசகம் எடுக்கிற? நீ எதுக்கு இன்னொருத்தர போய் மண்டிட்டு ஊழ கும்பிட்டு போடுற? உன்னை அந்த மாதிரி அவன் ஆத்தாப்பா வளர்த்தாங்க. சிந்திச்சு பார், சிந்திச்சு பார். இதெல்லாம் நீ சிந்திக்காம இந்த வெற்றி உன்னை தேடி வராது. இது ஏதோ சேகர் எம்எல்ஏ இப்போ கூட எல்லாரும் 2016 சட்டமன்றம் தேவை, சட்டமன்றத்துக்கு போகணும், சட்டமன்றத்துக்கு உரிமையை குரல் கொடுத்தாதான் ஐஏஎஸ் அதிகாரி பார்த்து இந்த பிரதிநிதி, இந்த மக்கள் பிரதிநிதி இதை கேட்டிருக்கின்றார், இதற்கு திட்டம் தீட்ட வேண்டும் என்ற சூழல் ஏற்படும். அதுக்கு ஐஏஎஸ் நம்ம சட்டமன்றத்துக்கு போகணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சட்டமன்றத்துக்கு பேஸே இல்லாமல் போகணுன்னு ஆசைப்படுறியே, எந்த வகையில் நியாயம்? பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார்? என்ன சொன்ன அரசியல் ஆரம்பித்தாங்க? நம்ம அன்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கமா கூட்டாக சேர்ந்து, காங்கிரஸ் என்பது ஒரு கூட்டு, எல்லா சங்கங்களும் சேர்ந்தது தான் காங்கிரஸ். காங்கிரஸ் பேர் இயக்கம் என்ன சொல்லி கொடுத்தது உங்களுக்கெல்லாம்? இதிலேருந்து அரசியல் வாழடி வாழியாக வந்தவர்கள் என்ன சொன்னாங்க? அதற்கெல்லாம் முன்பாக நம்ம எப்போ சங்கம் ஆரம்பித்தோம்? 1916 காஞ்சிபுரத்தில் எதுகுல மகா சங்கத்தின் சார்பில் இளைஞரணி மாநாடு எங்கே நடத்தியிருக்கோம்? பல்லவ நாடு, காஞ்சிபுரம், மாதவ பெருமாள் பிள்ளை 2 இரட்டையர்கள் நடந்த இடம். அந்த இடத்துல நம்மளுடைய சத்திரங்கள், சாவடிகள் எல்லாம் இருக்குது. நம்ம முனியப்பிள்ளை சத்திரம், இங்கே பாருங்கள், நந்தனத்தில் முனியப்பிள்ளை சத்திரம், அண்ணாண்ட தாண்டி போனேன் டிபி தாண்டவராய பிள்ளை சத்திரம், தர்மையா பிள்ளை சத்திரம், ஐநாவரம், நம்ம இங்கே அம்ஜிகரையில் வந்தீங்கன்னா டிபி சத்திரம், அதாவது பேர் தான் தாண்டவராய பிள்ளை சத்திரம். அந்த பிள்ளை பட்டம்லாம் யாதவர்கள். இப்போ ஒருத்தன் குறுக்க போடுறான், அரசியல் ஆசை, இந்த மக்களை குழப்பணும், இவன் ஒரு கொடிங்கிட ஒன்றா கூடிடக்கூடாது, தெற்க இருக்கிற அப்பாவி மக்களை என்ன போய் சொல்கிறான்? நீ கோனாறு,
நீ யாதவர்னா சேர்க்காத, யாதவருக்கு இடஒதுக்கீடு கேட்காத. எந்த காலத்திலேருந்து யாதவருக்குன்னு ஏதாவது வரலாறு தெரியுமா? திருக்குறளில் ஆயன் வள்ளுவர் எழுதியிருக்காருயா. எத்தனை ஆண்டு காலம் பழமை. ஆயர் மக்கள் என் சர்டிஃபிகேட்டில் வந்து பாரு இந்து யாதவா, எங்கள் அப்பன் சர்டிஃபிகேட்டை பாரு இந்து யாதவா, என் பாட்டன் சர்டிஃபிகேட்டை பாரு இந்து யாதவா. ஆனால் எனக்கு பேர் எங்கள் அப்பன் பேர், என் பாட்டன் முத்தப்பிள்ளை, என் அப்பா வாசுதேவ பிள்ளை. என்னை வந்து இங்கே பட்டம் பிள்ளை பட்டம், பிள்ளைவாள் பெருமையான பேர். அது வட்டார பட்டம். சாதி என்பது வேறு, பட்டம் என்பது வேறு என்று சொல்ல புரிந்து கொள்ள தெரியாதவர்கள். கோனார் என்பது பட்டம். கோன் என்றால் அரசன், கோக்கு சொந்தக்காரன், பசுக்களை பாதுகாத்தவன், அவனுடைய செங்கோலை ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு சொந்தமானது. எல்லாத்துக்கும் வாழையடி வாழையாக வளர்த்து கொடுத்து இந்த நாடு தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சியை கற்றுக் கொடுத்து சூழ்ச்சியால் வென்று தர்மத்தை நிலைநாட்டியவன் கண்ணன். அந்த கண்ணன் வாழையடி வாழையாக வந்த நீ எதற்கு மற்றவங்களிடத்த ஏசங்க எடுக்கணும்? உனக்கு என்ன குறை? நீ என்ன அறியாமல் இருந்தால் படி, பகவத்கீதையை படி, வரலாறு படி, நடந்து முடிந்த மன்னர்களுடைய பற்றி படி. எத்தனை மன்னர்களை இப்போ பட்டியலிட்டு சொன்னார். இந்திய தேசம் முழுக்க நீ தானே மன்னனாக இருந்த. இந்த நாடு கிருஷ்ணதேவராயரால் தானே அவருடைய பேரரசு, அவர் பேரரசு கீழே இருந்த சிற்றரசுக்கு தானே பாளையத்துக்காரர்கள். இதெல்லாம் நீ சிந்திக்க படிக்கலையா? படிப்பு அறிவோடு சொல்லலையா? ஏன் நீ திரும்பி பார்க்கல? நீ எதையோ கேட்டு மயங்கி கிடக்கிற. எங்கே கேட்டிருக்க? எதையோ யாரோ தவறான தகவல்களை கேட்டு மயக்கத்தில் இருக்கின்றாய். உன் மயக்கத்தை போக்குகின்ற கண்ணனாக கோகுல மக்கள் கட்சி இருக்கின்றது. மறந்து விடாது. இந்த நிலை உருவாக வேண்டும். யாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். என்ன நம்ம தப்பாக கேட்டோமா? யாரையாவது புண்படுத்துகிறோமா? இல்லை யாருக்காவது கொடுத்தது தப்புன்னு சொன்னோமா? இல்லை, நோக்கம் அது இல்லை. எனக்கு பசிக்குது, எங்கள் அம்மா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய்ன்னு பார்க்கக்கூடாது. அம்மா என்பது இந்த நாட்டை ஆளுகின்ற முதல்வர். என் அம்மா பெற்ற பிள்ளை 4ஆக இருந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் உணவு ஊட்டினா ஒன்றோட ஒன்று பிள்ளைங்க அடிச்சிக்காதா? இது அடிச்சுக்கிட்டா நல்லா தான் அடிச்சிக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணி வறுமையை கொண்டு தாத்திக்கலாம் அப்படின்னு அம்மா நினச்சா அது அழகா? அம்மா அது இல்லைன்னா கூட என்ன பண்ணியிருக்கணும்? உருவாக்க, அதை தயார் பண்ண, இல்லை அதை கண்டுபிடிக்க திட்டமிடணும், பொருள் ஈட்டணும். இந்த நிலையில் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஏனோ தானோ யாரும் கேட்கல, நம்ம அதை பற்றி கவலைப்பட்டுக்குவோனா, அந்த பக்கமே போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது நியாயமா? இதுதான் நம்ம கேள்வி. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்திலே நம்முடைய கோரிக்கை, இங்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சமூக மக்களுக்கு உரிமை குரல் கொடுப்பதற்காக கோகுல மக்கள் கட்சி என்கின்ற மகத்தான இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் 68 மாவட்ட அமைப்பாளர்களை அமைத்து அந்த அமைப்பின் கீழே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 100 நிர்வாகிகள் உருவாகி இந்த 12 ஆண்டு காலத்தில் மிக சிறப்பாக ஒரு மாவட்ட கூட்டத்தை இப்படி கூட்டுகிறார்கள் என்றால் ஆளுங்கட்சிக்கு நிகராக இந்த இயக்கத்தினுடைய வலிமை பற்றி நீங்கள் என்ன முடிவு செய்தீர்கள்? உங்களுடைய உளவுத்துறை என்ன சொல்லியிருக்கிறது? உங்களுடைய உளவுத்துறையிலேருந்து உங்களுக்கு கிடைக்காத தகவலா அல்லது உங்களுக்கு தெரியலையா? எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக நிச்சயமாக தெரியும். ஆனால் இவர்களை கண்டுக்கக்கூடாது, ஏறெடுத்து பார்க்கக்கூடாது, கிட்டே அழைக்கக்கூடாது, இவர்களை கூப்பிட்டு கொடுக்கக்கூடாது என்ற மனப்பாவத்தில் இருந்தீர்களானால் நிச்சயமாக அந்த வீண் வம்புக்கு நாங்கள் பொறுப்பல்ல. 2026 வேடிக்கை பார்த்து இந்த குத்தி விடுவார்கள் என்கின்ற சிந்தனையில் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தீர்களானால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் வாக்குறுதி, எதிர்கட்சியாக இருந்தால் வாக்குறுதி கூட, இல்லை எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடு. எதிர்கட்சிக்காரங்களா நான் என்ன கேட்குறேன்? ஒன்று எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க, ஓடி ஒளியாதீங்க. நாங்கள் ஏதாவது தீங்கா கேட்டோமா, தவறாக கேட்குறோமா? 37 ஆண்டு காலமாக எம்பிசியில் இருக்க வேண்டிய ஒரு சமுதாயம் இன்றைக்கி பிசியில் 148 சாதிகளில் மன்றாடி கேட்டுருக்க. இவர்கள்லாம் என்ன வச்சுருக்காங்க? இவரோட புள்ளி விவரம் என்ன? இவர்கள் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க? படித்தவர்கள் எத்தனை பேர் அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க? அரசு உத்தியோகத்துக்கு என்னென்ன கேட்டகரியில் வேலைக்கு போயிருக்காங்க? அந்த கேட்டகரியுடைய வேலை வாய்ப்புகள் என்ன? எவ்வளோ பேருக்கு நம்ம வேலை கொடுத்துருக்குறோம்? இதெல்லாம் அரசுக்கிட்ட இருக்க. இந்த புள்ளி விவரம் நீங்கள் கொடுங்களேன், நாங்கள் பேசுகிறது தப்புன்னு சொல்லுங்களேன். எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நாம் தெல்ல தெளிவாக நேர்கோட்டில் முழுமையான சக்தியோடு இன்று முதல் படியை செங்கல்பட்டு மாநகரில் வைத்திருக்கின்றோம். இந்த செங்கல்பட்டு மாநகரம் இது ஒரு மகத்தான
மண். இந்த மண் ஒட்டுமொத்த செங்கல்பட்டு மாவட்டம் என்பது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மொத்தம் உள்ளடக்கிய ஒரு மாவட்டம் தான் செங்கல்பட்டு மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய பெருமை, முதலிலே கப்பல் ஓட்டிய தமிழன் இந்த யாதவன்ல இருந்து உருவானவன் அவர் புதுவை அனந்தரங்கம் பிள்ளை. இந்த பெரம்பூர்ன்ற மூங்கில் காடு 300 ஏக்கருக்கு சொந்தக்காரர். இன்றைக்கி யாராவது அவர் தான் நம்முடைய நாட்காட்டியை கண்டுபிடித்தவர். வரலாற்றில் ஏதாவது பேசப்படுதா? யாராவது சொல்கிறோமா? இல்லை ஏதாவது படிக்கிறோமா? கப்பல் ஓட்டிய முதல்ல கப்பல் ஓட்டிய, அதன் பிறகு தான் வஉசி. எல்லாம் சுதந்திர போராட்டத்தின் போது நம்ம கப்பலை இயக்க வேண்டும் என்று நினைத்தவர் வஉசி. அதற்கு முன்பாக எவ்வளவு பெரிய வரலாறுகள். இன்றைக்கி நம்முடைய செஞ்சி கோட்டையை நாதியற்று கிடக்கின்றது. ஏதாயிலும் இந்த சமுதாயத்து மக்கள் அதை பற்றி சிந்தித்தோமா? நம்மளுடைய வரலாறுகள் எவ்வளவு நீடியது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி யாதவ குடி அல்லவா? இந்த கொடிக்கு எங்கே வந்தது கேடு? ஏன் இவர்கள் சிந்திக்கவில்லை? இவர்கள் உரிமையை ஏன் இழந்து வாழ்கின்றார்கள்? உன் உரிமையை மீட்டெடுக்க தயக்கம் காட்டுவது ஏன்? இன்று வலுவாக உருவாகியிருக்கின்ற இயக்கங்களில் கண்டிருக்கின்ற தாலுக்காவில் கூட தூங்கும் போக்கிலே கடைபிடிக்கிறீர்களே, என்ன காரணம்? இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். கோகுலத்து சிங்கங்கள் வருகின்ற போது உங்களால் முடிந்த 2 ரூபா கொடுங்க, 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க. பேரறிஞர் அண்ணா கேட்ட மாதிரி துண்டு ஏந்தி கேளுங்க. கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. யாருக்காக கேட்குறீங்க? நீங்கள் சாப்பிடவா? தம்பி ஜெயபிரகாஷ் சாப்பிடவா? அண்ணா முத்தையா சாப்பிடவா? இல்லை. நீங்கள் உங்களுக்குள்ள உங்கள் கிராமத்தில் ஒரு தரமான தகுதியான நிலையை உருவாக்கி கொள்வதற்காக உங்களை நீங்களே வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். உங்கள் கிராமத்தில் நீங்கள் 25 பேர் கிளை கமிட்டி போட்டிங்கன்னா பெண்களில் 25 பேர் கிளை கமிட்டி போடுங்க. நம்ம வீட்டிலே 2 பேர் நினைக்காதீங்க. மனைவியும் இருக்கணும், புருஷனும் இருக்கணும். புருஷனுக்கு ஒரு கிளை கமிட்டி ஆண்கள்னா பெண்களில் ஒரு 25 பேர் கிளை கமிட்டி போடுங்க. இன்றைக்கி 2த்துக்கும் சரிசமமாக இருக்கணும். காரணம் என்ன? உள்ளாட்சியில் 51% தேர்தலில் போற்றடிக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெண்களுக்கு. அந்த பெண்களை நாம் முன்னிறுத்த வேணும். அப்போ அவங்களுக்கு அந்த கமிட்டியை வைங்க. அவங்களுக்குள்ள சுய உதவி குழுவா இன்றைக்கி எத்தனையோ திட்டங்கள் மத்திய அரசில். இதையெல்லாம் நம்ம நிர்வாகிகள் போய் மீட்டு கொடுங்க. அவர்களுக்கு ஃபார்ம் வாங்கி கொடுங்க, அப்ளிகேஷன் எழுதுங்க. அந்த படிவத்தை புல்லப் பண்ணி அவங்களாண்ட கொடுத்து அதை பெற்று அந்த குடும்பத்துக்கு வந்து தான் ஃபாலோ பண்ணுங்க. இதையெல்லாம் நம்ம நிர்வாகிகளுடைய வேலை கட்சியில் நிறைய இருக்குது. நீங்கள் இதெல்லாம் செய்யணும். இதனால் எனக்கு என்ன பலன்? நான் என் வண்டியில் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு திருக்கழுக்குன்றத்துலேருந்து செங்கல்பட்டு வரவா? இது நியாயமா? இப்படி கேட்கக்கூடாது. அதற்கு தான் நீ ஒன்றிய தலைவர், அதுக்கு தான் நீ ஒன்றிய செயலாளர். உனக்கு கிரீடம் ஏறிட்டே இருக்குது. நாளைக்கு நீ தான் உள்ளாட்சித்துறையில் இந்த மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர். அதை மனசில் வச்சுக்க. நீ உருவாகுவ. நீ அதுக்காக நீ உழைச்சி தான் ஆகணும். நீ பாடுபட்டு தான் ஆகணும். இந்த பாடுபட்டால் தான் நாளை பலனை அறுவடை செய்ய முடியும். அதனால் நீ உணர்ந்து செயல்படு. உண்மையாயிரு. இந்த மக்களை ஏமாத்தாத, பொய் சொல்லாத, தப்பான தகவல் கொடுக்காத. முடிஞ்சா செய், முடியலன்னு சொல்லு. புரியுதா? எந்த விதமான தவறான தகவல் சொல்லி என் காதுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி நிலைகள் நாம் இருக்கக்கூடாது. இதைத்தான் இந்த 35 ஆண்டுகளில் நான் கற்று இந்த மக்களுக்கு திருப்பி கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். எனக்கும் இங்கேருந்து எடுக்கப்பட்டது. இது எங்கேயோ வேற எங்கேயோ இந்த வானத்தந்து குதிக்கலை, இங்கேருந்து எடுத்தது தான். இதை திருப்பி கொடுக்குறேன், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? கற்றதை மற்றவருக்கு கொடுப்பது தானே சிறந்த கல்வியாளனுக்கு அழகு. இதுதானே உண்மையான கல்வியாளனாக இருக்க முடியும். ஒரு ஆசிரியராக இருப்பார். அவனிடத்தை பயின்ற மாணவன் ஜனாதிபதியாக இருப்பார், இல்லை ஒரு விஞ்ஞானியாக இருப்பார். அது உயர்ந்த பதவியாக இருக்கும். வானலாவே பறந்து போவார், சைக்கிளில் போவார். ஆனால் அந்த ஆசிரியருக்குரிய மரியாதையை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது சைக்கிளில் போகிறவங்க ஏளனம் பேசாதீங்க. அது அவருடைய கடமை, அவருடைய உரிமை, அவருடைய வேலை. அட்டவணை ஏற்றி விடுவது ஆசிரியருடைய பணி. அந்த ஆசிரியர்கள் தெய்வமாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது போன்ற எண்ணங்களில் நாமெல்லாம் வர வேண்டும். இப்படி பல சிந்தனைகளுக்கு உங்களை நீங்களே வகுத்து கொள்ள வேண்டும். இதற்கு தான் இந்த 25 பேர் கொண்ட கமிட்டி, கிளை கமிட்டி. அந்த கிளை கமிட்டியில் நிதியை உருவாக்குங்கள். நிதி இருந்தால் யார்கிட்டையும் நீங்கள் வண்டி கேட்க வேணாம். யாராவது ஒரு ஆள் பஸ் எடுத்துக்கணும்னு சொல்ல வேணாம். யாராவது ஒரு ஆள் வேன் எடுத்துக்கணும்னு சொல்ல வேணாம். சொல்கிறோம், கேட்குறோம், கொடுக்குறோம், வேறு அது வேறு. ஆனால் சுயமாக கிளம்புடா. தலைவன் சொன்னாயா, கிளம்புடா, வண்டியை கட்டுறா, எட்ரா ஸ்பிரிட் கலர்றா, எட்ரா தயிரா, மாட்டை புடுறா, பாலை கரடா, குவாச்சிரா பாலை ஊத்துறா, நாளைக்கு தயிர் ஆகணும், சாதத்தை கட்டுறா, எடுத்து போய் பசி ஆற்றிட்டு நம்ம மக்களை பார்த்து நம்மளுடைய உரிமையை மீட்டுட்டு வருவோம் என்ற உணர்வு வரணும். இது இந்த சமுதாயத்துக்கு உரிய கைவந்த கலை. இதுதான் நம்முடைய முன்னோர்கள் செய்த வேலை. இதை சிறப்பாக நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நம்முடைய இந்த கூட்டத்தினுடைய அடையாளம்,
இந்த கூட்டம் எதுக்கு? அண்ணா முத்தையா இது ஒரு ஆர்ப்பாட்ட களமாக ஆக்கினார். என்ன சொன்னார்? உங்களை அப்படி உற்சாகப்படுத்தினார். அரசு காது கேட்டது. இங்கேருந்து நம்முடைய உளவுத்துறை நண்பர்களாக இருக்காங்க, இந்த செய்தியெல்லாம் எழுதுகிறாங்க. நாம் என்ன பேசணுன்றதும் என்ன மாதிரி நடந்துக்கிட்டோன்றதும் நம்ம என்ன விளையாட்டாக இருந்தோன்றதும் என்ன வேடிக்கையாக இருந்தோன்றதெல்லாம் உளவுத்துறை எழுதப்பட்டிருக்கு. இது வீடியோ ஆடியோவோடு முதலமைச்சர் வர இருக்கு வேலை நிறைய, இன்னும் டைம் அரை மணி நேரம் இதுங்காட்டி விட மாட்டேன் உங்களை, வெயிட் பண்ணுங்க. அதனால் நிறைய செய்தி முதலமைச்சருக்கு போயிருக்கு. என் அருமைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நம் மீது பாசம் கொண்டவர், இந்த மக்கள் மீது கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர், உடனடியாக ஏறெடுத்து பார்க்கக்கூடியவர், பார்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. உள்ளபடியே செய்யணும் என்று நினச்சிட்டார்னா அப்படின்றதுல செஞ்சிருவார். செய்யணும்னு அவர் நினைக்கணும். அப்புறம் பேசலாம், நல்லா இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருங்க, முதலமைச்சர் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அப்படின்றதுல செய்துருவார். இது சவுண்டு கேட்டது அவங்களுக்கே கேட்காது, அப்படின்றதுல செய்துருவார். அப்பேற்பட்ட முதலமைச்சர், அவருக்கு துணையாக ஒரு இளம் தலைவர் துணை முதலமைச்சராக வந்திருக்கார். நமக்கெல்லாம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய போராட்ட காலத்தை, ஏன்னா நம்ம மனுவாக கொடுத்து பார்த்தோம், நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். போன அரசில் கொடுத்தோம், இந்த அரசில் கொடுத்தோம். வந்ததுமே சைதாப்பேட்டையில் ஓராண்டு கூட ஆகலை. முதலமைச்சராக பதவியேற்றவுடனே 4 ஆண்டுகள் முன்னாடி, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சைதாப்பேட்டை பனங்கல் மார்க்கையில் நாம் அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்தி காமிச்சோம். ஆனால் அவங்க செவி சாய்க்கலை. அதனால தான் இன்றைக்கி அடுத்த அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டங்களும். இல்லைன்னா நாம் ஏன் இதெல்லாம் வரப்போகிறோம்? நமக்கு எவ்வளோ பணம் மிச்சம், நம்மளை கொஞ்சம் செலவு பண்ண விட்டு ஓட விட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. இருக்கட்டும், பரவாயில்ல, சந்தோஷம், ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய இந்த உயிர் வாழ்வதற்காக, வாழ்வாதாரத்துக்காக நம்முடைய பணங்கள் விரயமானால் வேதனைப்பட போவதில்லை. வெற்றி கொடி நாட்டுவோம் என்பதை உங்கள் வாயிலாக சொல்லி, அண்ணன் முதல்வர் அவர்கள் இந்த மக்களுடைய துயரை துடைக்க பாடுபடுவார் என்ற நம்பிக்கையோடு நமக்கு அவருக்கு தீர்மானம் நிறைவேற்றி வைத்திருக்கின்றோம். உங்கள் ஒப்புதலோடு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவோம். அது அடுத்தபடியாக, ஏன் இப்போ இதை கூட சொல்லலாம், நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, நியாயமா ஒரு சாதி பிற்படுத்தப்பட்டவரில் உள்ஒதுக்கீடு கேட்டால் மற்ற சாதிலாம் எப்படி? ஒரு சில நண்பர்கள் இன்னைக்கு காலையில் என்னை கேட்டாங்க, அரசியல் தலைவர்கள். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே பதில், அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, இங்கே இருக்கின்ற தமிழ்நாடு இந்திய அரசியல் தலைவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். உள் ஒதுக்கீடு என்பது நாங்கள் புதுமையாக கேட்கவில்லை. எங்களை பொறுத்த மட்டில் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். 1989 எங்களுடைய மாமன் மைத்துனாக, அண்ணன் தம்பியாக, மாமன் மைத்துனாக, சித்தப்பன் பெரியப்பனாக பக்கல் வீட்டிலே வாழ்ந்தவரெல்லாம் இன்று தாசில்தாராக, சப் கலெக்டராக, கலெக்டராக, ஐஏஎஸ்ஸாக, ஐபிஎஸ்ஸாக அமர்ந்திருக்கின்றார்கள். நாங்கள் இந்த 37 ஆண்டுகளில் நாங்களெல்லாம் என்னை உள்பட நாங்களெல்லாம் கல்வியிலே தோற்று எந்த விதமான பதவியும் இல்லாமல் அல்லாடி கொண்டு அன்றாடம் வாழ்க்கையை நகர்த்துவதற்கு வேதனை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எங்களை ஏறெடுத்து பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்பதுதான் இந்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும், கோகுல மக்கள் கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 1.5 கோடி யாதவருடைய அந்த வலியை உணர்ந்து சொல்கின்றேன் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்ததாக, இது செய்தால் கோர்ட்டு வந்து தடுத்துவிடும் என்று ஒரு தவறான ஒரு பதிலை பதிவு செய்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் சொல்கின்றேன், பீகாரிலே நடந்ததும், இங்கே தமிழகத்திலே போன ஆட்சி முடிகின்ற போது நடந்ததும் அவசர கதியில் நடந்த இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, அதனால் அது கோர்ட்டிலே தடைப்பட்டது. கோர்ட்டுக்கு இதே திராவிட முன்னேற்ற கழக அரசால் 18% 3% பிரித்து அருந்ததி மக்களுக்கு வழங்கி அந்த சகோதர சகோதரிகள் வளமுடன் வாழ இன்று 3% உள்ஒதுக்கீடு வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு எப்படி புள்ளி விவரங்களை சேகரித்து முறையான நிலையிலே இடஒதுக்கீடை வழங்கினார்களோ அதை போல டாக்டர் கலைஞரை போல அவருடைய முதல்வர் அவர்களும் வழங்குவார்கள். அவர்களுக்கு இந்த வித்தையெல்லாம் தெரியும்
என்பதை மனதில் நிறுத்தி இந்த சமூக மக்களுக்கு உண்மையை உணர்ந்து புள்ளி விவரங்களை கண்டறிந்து இவர்களுக்கு உரிய பங்களிப்பை தனி உள்ஒதுக்கீடாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார முறையில் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை தனி உள்ஒதுக்கீடு தமிழகத்தில் வாழ்கின்ற யாதவர்களுக்கு வேண்டும் என்ற உயர்ந்த கோஷத்தை உங்கள் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, இதை புரிந்து கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள், மாற்று சமுதாய தலைவர்கள், நம்முடைய சகோதரர்கள் யார் மீது நமக்கு வெறுப்பு இல்லை. உண்மை எதுவோ எது நம்மளை போன்ற பாதிக்கப்பட்டு இருக்கின்ற சமூகங்களோ அவங்களாம் கொடுக்கட்டுமே, நம்ம எல்லாருக்கும் கொடுன்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் இடஒதுக்கீடுன்னு சொன்னால் அப்போ நாமெல்லாம் பக்கத்து வீட்டில் நாம் இன்னும் பைய தூக்கின்னு ஆடு மாடு மேய்ச்சிட்டே இருக்கலாம். அவன் தாசில்தார் அவன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்னு போய் உட்காந்துக்கிட்டு நம்மளை மேடை கூட போடாதுன்னு மிரட்டுவான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகணும். என்னையா நியாயம் இது? இது எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு மேடையை போடுறது கூட ஒரு சுதந்திரமாக கொடுக்கணும். ஒன்று நாம் என்ன தப்பாக போகிறோம் பாருங்கள். மற்றவர்கள்லாம் எப்படியோ ஆட்டம் போட்டு வருவாங்க. நம்ம எதாவது பண்ணோமா? எவ்வளோ ஒழுக்கமாக எவ்வளோ ஒரு நாகரிகமாக அணிவகுத்து அழகாக வந்து மக்களை அமர வைத்து நம்முடைய கோரிக்கையை எந்த இடத்துல சொல்கிறோம்? ஒட்டுமொத்தமான பொது இடத்துல அரசுக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்கிறோம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஏதாவது தவறான பேச்சு, தவறான சிந்தனை, எனக்கும் மோசமாக பேச தெரியும், எனக்கும் பல வித்தைகள் காட்ட தெரியும். அது நம்ம நோக்கம் அல்ல. அந்த இடத்துல நம்ம இல்லை. நாம் அனைவரையும் அரவணைத்து வழிகாட்டி வாழ கற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய சிந்தனையாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு பல காவல்துறை பெரிய அதிகாரிலாம் இல்லை, ஏதோ சின்னதாக வந்து அவங்களுடைய அஜெண்டாக்களை நிறைவேற்றிட்டு போகிறாங்க. அது அவருடைய சிந்தனை. அதற்கு மேலே நான் வேண்டாம், பரவாயில்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க போக்கு விடுங்க அப்படின்னு நிர்வாகிகள் கட்டளையிட்டு. அதனால் ஒன்றும் தவறும் இல்லை. இந்த கூட்டத்திற்கு பல இடர்பாடு, பல வகையில் இடர்பாடு, பல வகையில் தொந்தரவு. இந்த கூட்டம் நடக்கக்கூடாது. இங்கே யாதவன்ற பேரில் நீங்கள்லாம் ஒன்றா கூடிடக்கூடாது. இந்த கோகுல மக்கள் கட்சி என்கின்ற மகத்தான இயக்கத்திற்கு பேர் கிடைத்து விடக்கூடாது. இது நின்று விடக்கூடாது. இது அதிகாரத்துக்கு வந்து விடக்கூடாது என்ற சிந்தனையோடு யாரை வைத்து அடிக்கிறார்கள்? என் சகோதரனை, என் குடும்பத்தில் இருக்கின்ற என் மாமனை, என் மைத்துனனை, என்னுடைய உறவை, என் சக்தியை, என் விரலை கொண்டே என் கண்ணை குற்றுகின்றார்கள். நான் தாங்கக்கூடிய சக்தி பெற்றதால் என் தம்பி, அண்ணன், மாமன், மைத்துனனை தட்டி கொடுத்து படிப்படியாக அரவணைத்து விட்டேன். இன்று மேலும் இதுக்கு மேலே அந்த போன்ற நிலைகளே இது எடுபடாது. அதற்கு செவி சாய்க்கின்ற கூட்டம் இந்த கூட்டம் அல்ல. இவர்கள் தெளிவு பெற்று விட்டார்கள் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்கின்றேன். அன்பு நண்பர்களே, பல சோதனைகள், பல இடர்பாடுகள், பல பொய் புரட்டுகள் நம்மிடத்தில் சொல்வார்கள், நம்மளை பிரித்தாளுவார்கள். இதற்கெல்லாம் மயங்கக்கூடாது. எல்லா வகையும் ஒரு தீர்வு உண்டு. அது உனக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். வெளியில் பேசக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. நமக்குள்ளே 1000 இருக்குது. 1000ஐயும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றலை கண்ணபரமாத்தா உனக்கு கொடுத்துருக்கா. அதனால் நீ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் செயல் வடிவம் கொடுக்க நீங்கள் எல்லாம் முற்பட வேண்டும் என்று கேட்டு, மிக அழகான, மிக சிறப்பான, நேர்த்தியான செயல் வடிவம் கொடுத்திருக்கின்ற இந்த கூட்டம் ஒரு ஆரம்ப கூட்டம். இந்த ஆரம்ப கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு நாம் சிறந்த பாடம் புகட்டி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்னொரு கோரிக்கை, தமிழ்நாட்டில் காமராஜர் காலத்திலிருந்து இன்று வரை தனி தொகுதியெல்லாம் மாற்றி அமைப்பதே கிடையாது. தேர்தல் ஆணையம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனி தொகுதிகளை, தனி தொகுதி என்பது பட்டியலின மக்கள் அவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதி, அந்த தொகுதி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, உதாரணத்திற்கு நம்முடைய மதுராந்தகம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையினால் அடுத்து அவர் செங்கல்பட்டு வைக்கலாம், அல்லது திருப்பூருக்கு வைக்கலாம், அல்லது நம்முடைய இன்னொரு மாற்று பக்கத்தில் இன்னொரு மாவட்டத்தில் வைக்கலாம். ஆனால் 30 ஆண்டு 40 ஆண்டும் நீங்கள் பாருங்கள், வானூர், சங்கரங்கோயில், பரமக்குடி, திட்டக்குடி, மானாமதுரை, செங்கம், வந்தவாசி, பொன்னேரி, பூந்தமல்லி, குடியாத்தம், கேவி குப்பம், இதெல்லாம் யாதவர்கள் நிரம்பிய தொகுதி. யாதவர்கள் அங்கே தனி தொகுதி இல்லாமல் பொது தொகுதியாக இருந்தால்
நான் மாலை நிறுத்தி நான் ஜெயிச்சிருவேன். 4 முனை போட்டினா நம்ம தான் வெற்றி. நாம் ஜெயிக்கக்கூடிய நம்மளுடைய வாக்கெல்லாம் எப்போ அப்போ என்னவா இருக்குது? இப்போ நான் சொன்னது வந்துட்டா இந்த வாக்கெல்லாம் இலவசமாக கிடைக்கிது, ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்துக்கலான்னு நினைக்கிறாங்க ஆட்சியாளர்கள், எதிர்கட்சி தலைவர்களும் இதே சிந்தனை. இதை நாம் இப்போ வழக்கு மன்றத்துக்கு கொண்டு போக போகிறோம். இதை வழக்கு மன்றத்துக்கு போய் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரகாரம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் இந்த தொகுதிகளை பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், அது சட்டமன்றமாக இருக்கட்டும், மாற்றி அமைக்கணும். இதுதான் விதி. இது எப்படி பரமக்குடி 40 வருஷமாக தனி தொகுதியாக இருக்குது? ஏன் பக்கத்தில் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இந்த பக்கம் வா மானாமதுரையை மாற்றி என்னென்ன கடலாளிக்கு வை? ஏன் யாதவர்லாம் வந்து அந்த 4 தொகுதியில் நிரம்ப இருக்கிறாங்க, சரி அந்த மாவட்டத்தை விடு. இந்த பக்கம் சங்கரன் கோயில் வா. எத்தனை ஆண்டு காலமாக சங்கரன் கோயிலை பிடிச்சி வச்சுப்ப? இது தர்மமா? சொல்லுங்கள். இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்க்க வேண்டாமா? இதை சுயேட்சை முறையில் மாற்றி அமைக்க வேண்டாமா? நம்ம பல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம், பல தடவை சொல்லிட்டோம். எந்த அரசியல் கட்சியும் செவி சாய்ப்பதில்லை. அது எப்போத்துலேருந்து இருக்கு? காமராஜர் எப்போ ஆட்சி பண்ணாங்க அந்த காலத்துலேருந்து இருக்கு. இது எப்படி நியாயமாகும்? இதையெல்லாம் நாம் கையில் எடுத்து இப்போ இந்த தேர்தலில் 75 தொகுதிகளை அந்த தொகுதியெல்லாம் பட்டியலிட்டிருக்கோம். நாம் நம்ம கட்சியில் இருக்கிற பட்டியலின சகோதரர்களை அங்கே வேட்பாளர் நிறுத்தி நம்ம ஓட்டு அதில் போட்டு நம்மளால் யாரையாவது தோக்கடிச்சு நாம் யாருன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அந்த வேலையை செய்துட்ருக்குறோம். நீங்களாம் அதை உழைச்சிட்ருக்குறீங்க. உங்கள் உழைப்பெல்லாம் கண்குள்ளா காட்சியாக பார்க்குறேன். நீங்கள் உழைக்கிற அந்த உழைப்பிற்கு உள்ளபடியே எந்த விதமான பணப்பொருளும் இல்லை, சக்தி இல்லை. உங்களுடைய சொந்த வேர்வை, உங்கள் உழைப்பு. இன்றைக்கி போனால் 500 ரூபா கிடைக்கணும், அதில் 300 ரூபா செலவு பண்ணுறேன். மனசார பார்க்குறேன், வலிக்குது. நமக்கு யாரும் பணம் காசு கொடுக்கலை, நாம் யாரிடத்திலும் போய் கேட்கலை, கேட்டாலும் நம்மளுக்கு கொடுக்கறதில்ல. அப்பேற்பட்ட நிர்வாகிகள் தான் இங்கே மாடாக உழைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த உழைப்புக்கு ஒரு நாள் ஊதியம் உண்டு, மறந்து விடாதீர்கள். இந்த உழைப்புக்கு இறைவன் உங்களுக்கு கடமை செய், பலனை எதிர்பாராத என்று கீதையிலே கண்ணன் சொன்னான். நடப்பது நடந்தே தீரும். எவன் ஒருவன் கொடுப்பதையும் தடுக்க முடியாது, தடுப்பதை கொடுக்க முடியாது. அது அவன் ஒருவனால் மட்டும்தான் முடியும். எனவே நீங்கள் தைரியமாக உங்களுடைய சிந்தனையை வளர்த்து கொண்டு இதே வீர்நடையில் செல்ல வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டு, இந்த இடஒதுக்கீடுக்கு முதலமைச்சர் அவர்கள் நம் நியாயமான கோரிக்கையை செவிசாய்த்து இந்த மக்களுக்கு என்ன நம்ம கூட கேட்டோம். 14% தமிழ்நாட்டில் வாழறோம், இந்த 14%க்கு இந்த விலை பாதிக்கப்பட்டுட்டோம், எங்களுக்கு 16 கொடுன்னு கேட்டோம். 16 அதிகமாக தோணுச்சுன்னா நீங்கள் புள்ளி ஒரு இடத்து இவ்வளோ கொடுக்கலான்னு சொல்லுங்கள், அது தனி ஒதுக்கீடாக கொடுங்க. இந்த ஆண்டு இந்த கல்வி ஆண்டிலேயே இந்த சமுதாய மக்கள் ஒரு சில குறிப்பிட்ட சதவீதத்தில் அரசு ஊழியர்களாக அரசு பதவியில் அமர முடியும். அப்போ அவர்களுடைய குடும்பம், அவரை சுற்றி இருக்கிற 10 பேர் வாழ முடியும். நீ 2 எம்எல்ஏ 2 மந்திரி 4 எம்பி கொடுத்தா அதில் வாழ முடியாது. அது பெரிய சாத்தியக்கூறு கிடையாது. கோகுல மக்கள் கட்சி என்ற மகத்தான இயக்கத்திற்கு தொகுதி பங்கீடு கொடுக்கின்ற அரசியல் கட்சிகள் தான் உண்மையான சமூக நீதி இயக்கம், உண்மையான சமூக நீதியை கடைபிடிப்பவர்கள். அப்பொழுதுதான் அவர்களை தோள் மீது தூக்கி சுமந்து இந்த 1.5 கோடி மக்களில் இருக்கின்ற 1 கோடி வாக்குகளை பதிவு செய்ய முடியும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம ஓட்டு போடக்கூடாது. நம்ம எங்கே போடணும்? புல்லாங்குழலில். எங்கே போடணும்? என்ன சின்னம்? அந்த கடை சொல்லுங்கள். நம்ம சின்னம் இல்லை, சத்தமாக சொல்லுங்க. நல்லா எல்லாரும் கேட்குற மாதிரி சொல்லுங்க. நல்லா எழுந்து நின்று சொல்லுங்க. என்ன சின்ன? நல்லா சத்தமாக இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். அதை எங்கே போய் வரையணும்? எங்கே வரையணும்? இதெல்லாம் நீங்கள் இந்த சின்னத்தை இந்த தடவை எந்த காரணத்தை கொண்டும் யாரிடத்தில் விட்டுறக்கூடாது. நமக்குரிய பங்களிப்பு, நமக்குரிய கோரிக்கை, நம்மை அரவணைத்து அழைத்து செல்கின்றவர்களோடு கைகோர்க்கணுமோ ஒழிய நாம் யாருக்கும் இலவசமாக விட்டுறக்கூடாது. அதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக வேண்டும். எழுந்தவங்க இடுப்பு வலிஞ்சா கொஞ்சம் நேரம் நின்று உட்காந்துருங்க, போயிடாதீங்க, பின்னாடி போகக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், முக்கியமான பாயிண்ட்டு முடிச்சிடுறேன். எனவே 9:30 மணிக்கு முடிச்சிடுறோம், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. அமைதியாக எல்லோரும் அப்படியே உட்காந்துருங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த 75 தொகுதியில் நிர்வாகி வேலை செய்கிறீங்க பாருங்கள், மிக சிறப்பாக வேலை செய்து நாம் 19 தொகுதியில் ஜெயிக்க முடியும். 4 முனை போட்டினா எவ்வளோ? 19 தொகுதி நீங்கள் வேலை செய்யுங்க, கரெக்டாக வேலை செய்து நம்ம வாக்கை பெசராமல் போட்டால் நமக்கு சகோதரமான சமுதாய மக்கள் நம்மளோட இருக்காங்க. அவர்களும் நமக்கு வாக்கு போட தயாராக இருக்காங்க, மறந்துடாதீங்க. அவர்களையும் அரவணைத்து
அந்த வாக்கையும் பெற்று 4 முனை போட்டி தமிழகத்தில் ஏற்பட்டால் 19 எம்எல்ஏ கோகுல மக்கள் கட்சியில் சட்டமன்ற கால் பதிப்பான். நீங்கள் தைரியமாக வாங்க, தைரியமாக நில்லுங்க. எவனுக்காகவும் எந்த ரவுடிசத்துக்காகவும் எந்த முள்ள மாதிரி முடிச்சவங்களுக்காகவும் மிரட்டலுக்காகவும் பயப்படக்கூடாது. எதிர்த்தாடி. உனக்கு வீரம் இருக்கு, உனக்கு எல்லாம் இருக்கு, உனக்கு எல்லா வித்தைகளும் தெரியும். எதிர்த்து நின்று போராடு, வெற்றி பெறு. உன்னுடைய விவேகத்தோடு வெற்றி அமைய வேண்டும் என்று கேட்டு அந்த சூழல் என்னமா வரலையே. இதான் பண்ணுப்பா, இதான் பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஹலோ